Next one, restriction endonuclease. It is otherwise called molecular scissor. The restriction enzymes are called as molecular scissor. These act as foundations of recombinant DNA technology. These enzymes exist in many bacteria where they function as a part of their defense mechanisms called restriction modification system. Restriction endonuclease நம்ம என்னன்னு சொல்றோம்னா molecular scissor, அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோல் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் recombinant DNA டெக்னாலஜில இதுதான் பேஸ். இது இல்லைன்னா recombinant DNA டெக்னாலஜியா இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், அந்த பாக்டீரியால இவங்க தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது பாதுகாப்பு அமைப்பா இருக்காங்க. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். There are three main classes of restriction endonuclease. Endonucleaseல three main classes இருக்கு. First one, type 1, type 2 and type 3, which differ slightly by their mode of action. Three types of endonucleaseல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சின்ன சின்ன வித்தியாசங்கள்ல அதை வந்து type 1, type 2, type 3 அப்படின்னு நம்ம டிஃபர் பண்றோம். Only type 2 enzyme is preferred for use in recombinant DNA technology, as they recognize and cut DNA with a specific sequence typically consisting of 4,8 BP. BP means base pair. So the three types of restriction endonuclease la type 2 வந்து mostly நம்ம recombinant DNA technology யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இது வந்து டிஎன்ஏவை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பிளேஸ்ல அவங்க கட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4,8 பேஸ் பேர், இதுல வந்து சீக்வன்ஸை வந்து கரெக்டா டிஎன்ஏல கட் பண்ணுது. டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் காலத்துல ஃபுல்லா கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட், the restriction enzyme HIN2 always cut DNA molecules at a point of recognizing a specific sequence of 6 base pairs. This sequence is known as recognition sequence. So HIN2 வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2ல ஒரு டைப்பு. ஸோ இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, 6 மாலிகுல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸை கரெக்டான ஸ்பேஸ்ல கட் பண்ண யூஸ் ஆகுது. அந்த சீக்வன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டுடே மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் that have been isolated from over 230 strains of bacteria with different recognition sequence. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா 230 பாக்டீரியாஸ்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். டுடே மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் derived from 230 strains of bacteria. Next one, it contains two different antibiotic resistant genes and recognition site for several restriction enzymes. This sequence is referred to as a restriction site and is generally palindromic, which means that the sequence in both DNA strands at these sites read same in 5-3- direction and is 3-5- directions. DNA ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போது 5-3- கட் பண்ணுவாங்க. செகண்ட் சீக்வன்ஸை 3-5- சீக்வன்ஸ்ல தான் எப்பவுமே கட் பண்ணுவாங்க. This exact kind of cleavage produced by restriction enzymes is important in the design of a gene cloning experiment. முக்கியமானது 5-3- இல்ல 3-5 கட் பண்ணும்போது அந்த குளோனிங் சீக்வென்ஸ் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு பிளவுபடுறதுக்கு இந்த கிளிவேஜ் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், some cleavage both strands of DNA through the center resulting in blend or flush end. These are known as symmetric cuts. So DNA கட் பண்ணும்போது
நம்ம அந்த டிஎன்ஏ கட் வந்து பிளண்டாவோ ஆர் ஃபிளஷ் எண்டாவோ இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு சிமெட்ரிக் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முனை மழுங்கியது. அதாவது ஒரு சில டிஎன்ஏவை கட் பண்ணும்போது இழையோட மைய பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டுடும். அதாவது சென்டர் பார்ட்லேயே வந்து கட்டிங் நடக்கும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏவை ஜாயின் பண்ற எண்டாவே இருக்காது. ஸோ திஸ் டைப் ஆஃப் டிஎன்ஏ எண்ட் இஸ் கால்டு பிளண்ட் ஆர் ஃபிளஷ் எண்ட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா some enzymes cuts in a way producing and it cut sticky or cohesive end. Such cuts are called staggerate or asymmetric cuts அப்படின்னு சொல்லுவோம். சம் என்சைம்ஸ் வந்து டிஎன்ஏவை கொஞ்சம் ஷார்ப்பா, அதாவது கொஞ்சம் நீட்டின மாதிரி முனைகள் வந்து பாத்தீங்கன்னா நீட்டி மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த எலாங்கேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஸ்ட்ரிக்கி, அதாவது ஒட்டக்கூடிய கொகசிவ் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து 5' 3' அப்படின்ற சீக்வன்ஸ்ல கட் பண்ணோம். இன்னொன்னு 3' 5' சீக்வன்ஸ்ல கட் பண்றோம். கட் பண்றதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளண்ட், தென் another one is sticky. பிளண்ட் எண்ட் மீன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல சென்டர்ல கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது இன்னொரு டிஎன்ஏ ஜாயிண்ட வந்து அதுல சேர்க்க முடியாது. தட் இஸ் கால்டு பிளண்ட் எண்ட். தென் another என்சைம் வந்து டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கியா கட் பண்ணும். அதாவது கொஞ்சம் ஷார்ப்பா நீட்டிட்டு இருக்க மாதிரி கட் பண்ணும். ஸோ இப்படி கட் பண்றதுனால இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஈஸியா நம்ம அது கூட ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், sticky and blended. In this slide shown sticky and blended. First one 5' 3'. 3' 5' because two sequence present in DNA. First one GAA TTC CTTAAG. enzymes apply பண்றோம். EcoRI பண்ணும்போது எப்படி கட் ஆகுது பாருங்க. 5' 3' வந்து 5' மேல G, ரிமைனிங் எல்லாமே 3' போகுது. அதே மாதிரி கீழே இருக்கிற 3' 5'ல G தனியாவும் ரிமைனிங் தனியா மாறுது. தட் இஸ் கால்டு 5' sticky ends. இப்படி கட் பண்ணும்போது எல் ஷேப்ல கட் பண்றாங்க. ஸோ இப்படி கட் பண்ணும்போது இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஈஸியா நம்மள வந்து இதுல ஜாயின் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு sticky ends. நெக்ஸ்ட் 5' 3' 3' 5' டிஎன்ஏ சீக்வன்ஸ். இதுல வந்து ஸ்மால் என்சைம்ஸ் அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது சென்டர்ல கட் பண்ணிடுறாங்க. ஸோ சென்டர்ல ஈக்குவலா கட் பண்றதுனால இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு பிளண்ட் எண்ட். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ லிகேஸ் ஆர் டிஎன்ஏ லைகேஸ். DNA ligase enzyme joins the sugar and phosphate molecules of double stranded DNA, dsDNA, with 5' PO4 and a 3' OH in an adenosine triphosphate ATT dependent reaction. This is isolated from T4 pages. DNA ligase அப்படின்றது DNA உடைய டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ல சுகர் அண்ட் பாஸ்பேட் மாலிகூல்ஸ்ல 5' வந்து PO4, 3' OH ஓட அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சேர்ந்து ரியாக்ஷன் பண்ணும்போது கிடைக்குது. மோஸ்ட்லி T4 பாக்டீரியா ஃபேஜ்ல இருந்து இந்த DNA லிகேஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியும். DNA ligase reaction. In this slide shown DNA ligase reaction. First one DNA strand 3', 3' OH இருக்கும், 5' DNA strand, that means PO4 இருக்கும். ஸோ இந்த OH PO4 ஓட ஜாயிண்ட் ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாஸ்பேட் மாலிகூல்ஸ் வெளியில போய் DNA ligase ATP or NAD+ கிடைக்கும். ஸோ இந்த NAD+ல OHல O மட்டும் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது PO4ல இருக்கிற ஒரு O வெளியில போயிடும். ஸோ போறதுனால DNA ஸ்டாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3' P O O O O 5' DNA ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது. This is the
new 3-5- phosphodiester bond. That means 3-OH 5-PO4 ஓட ஆட் ஆகும்போது PO4ல இருந்து ஒரு O வெளியில போய் 3- இருந்து ஒரு O அது கூட ஜாயிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு நியூ பேர் ஆஃப் DNA sequence 3-5- கிடைக்கும். That is called phosphodiester bond. So in this slide shown DNA ligase reaction. Next one, alkaline phosphates. Alkaline phosphates means it is a DNA modifying enzymes and adds or removes specific phosphate group at 5' terminus of double stranded DNA, dsDNA or single strand DNA, ssDNA or RNA. So alkaline phosphate அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it is a one type of enzyme. இது என்ன யூஸ் ஆகும்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல 5' ஒரு பார்ட், அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏ ஒரு பர்டிகுலர் பாஸ்பேட் மாலிகுல்ஸ் பர்டிகுலர் பாஸ்பேட் பார்ட் அல்லனா அந்த பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணும், இல்லைன்னா அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணும். திஸ் இஸ் கால்டு ஆல்கலைன் பாஸ்பேட்டோட ஃபங்க்ஷன்ஸ். திஸ் இஸ் ப்ரிவென்ட் செல்ஃப் லிகேஷன். இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல்கைன் பாஸ்பேட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுய கட்டுரு, அதாவது தானாவே வந்து ஜாயிண்ட் ஆகிறத வந்து செல்ஃப் லிகேஷனை வந்து அது தடுக்கும். திஸ் என்சைம் இஸ் பியூரிஃபைடு ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் கால்ஃப் இன்டெஸ்டைன்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து எங்க இருக்குன்னா கண்ணுக்குட்டின்னு சொல்றோம்ல, கன்றுக்குட்டி, அதனோட சிறுகுடல் பகுதியில இருந்து பிரிச்செடுக்கிறாங்க. தட் இஸ் த alkaline phosphate separation. This enzyme is cured from bacteria and calf intestine. Calf na கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டியோட இன்டெஸ்டைன் பார்ட்ல இருந்து இந்த பாக்டீரியாவை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஆக்ஷன் ஆஃப் alkaline phosphate. So action of alkaline phosphateல என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னா, first one phosphate OH that is called plasmid cut open. plasmid கட் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா டிஎன்ஏ லிகேஸ் ஆட் பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா பிளாஸ்மிட்ஸ் மீண்டும் வந்து ஃபுல் ஆயிடுது. தட் மச் ரீசர்க்குலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ். ஸோ அந்த பிளாஸ்மிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் மாலிகுல்ஸ் வெளியில போகும்போது அது வந்து அல்கலைன் பாஸ்பேட்டேஸா மாறுது. ஸோ அப்படி மாறும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிட்ல OH HO HO OH அப்படின்றது கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா DNA ligase ஆட் பண்ணும்போது there is no reaction. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதே பிளாஸ்மிட்ஸ்ல திரும்ப ஒரு பாஸ்பேட் குரூப் HOPPHO ஆட் பண்ணும் போறோம். ஆட் பண்ணும்போது ஃபாரின் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ், ஃபாரின் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ்னா IL ஜீன், எந்த ஜீனை அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை ஆட் பண்ணும்போது பேஸ்ட் என்சைமான டிஎன்ஏ லைகேஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளாஸ்மிட்ஸோட அனதர் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஆட் ஆகுது. திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலைன் பாஸ்பேட். ஸோ ஆல்கலைன் பாஸ்பேட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கட் பண்ணிட்டு அதுல வந்து எந்த ஜீனை நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபாரின் ஜீனை அது உள்ள ஆட் பண்ணி ஆர்கானிசத்துல ஒரு ஆர்கானிசத்துல இன்னொரு ஆர்கானிசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலைன் பாஸ்பேட்.